இந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சூப்பர் பவர் ஆனது வந்து இருக்கு. ஜாமின்னு சொல்லப்படும் எந்த ஒரு சின்ன பையனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சூப்பர் பவர்மே வந்து கிடையாது. இதனால அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவனை பார்த்து கிண்டல் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது சரணாவோட முகத்துல இருக்கக்கூடிய துணியானது வந்து விலகுது. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது ஆக்சுவலா அவன் சின்ன வயசுல ரொம்ப வயசான தோட்டத்துல வந்து இருக்கானு. இதை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே அவனை டீசிங் ஆனது பண்ணவும் அவன் கடுப்பாய் அந்த ஸ்கூலை விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்காக ரெடி ஆகிறான். லக்கி ஜீப்பை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த பேக்கை தூக்கி தன்னோட தோல்ல போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட் வழியா பார்த்தா ரொம்ப வேகமா வந்து ஓட ஆரம்பிக்கிறான். வேகமா அவன் போயிட்டு இருக்கும்போது ஒரு மிஸ்டீரியஸான ஒரு இடத்துல போய் நிக்கிறான். பார்த்ததுக்கு முன்னாடி ஒரு கேவ் ஒன்னு இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு குகைக்குள்ள இருந்து பார்த்தனா ரெட் கலர் நோஸ் இருக்கக்கூடிய ஒரு ரெயின்டியர் பார்த்தனா அவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. ஜாமி பார்த்தனா தன்னோட அந்த பெயினான ஸ்டோரியை அந்த ரெயின்டியர் கிட்ட பார்த்தனா சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்டோரியை கேட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே பார்த்தனா ஃப்ரெண்டாகவும் செஞ்சிடறாங்க. ஜாமியும் ரெயின்டியரும் பார்த்தனா ஒன்னா சேர்ந்து ரொம்பவே பழி இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவை பார்த்தனா கடந்து ஒரு வழியாத்தோட வீட்டை பார்த்தனா அடைய வந்து செஞ்சிடறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஜாமி பார்த்தனா வீட்டோட டோரை வந்து தட்டிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு பின்னாடி பார்த்தனா சடனா அவனோட தங்கச்சி வந்து நிக்கிறா. அவனோட தங்கச்சி பார்த்தனா சடனா அவனோட முகத்தை பார்த்து பயந்துரா. அப்ப ஜாமி பார்த்தனா தங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொம்மை எடுத்து தன்னோட தங்கச்சிக்கு வந்து கொடுக்கறான். பொம்மையை கொடுத்ததுக்கு அப்புறமா அவனோட தங்கச்சி பார்த்தனா ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஜாமியை ரொம்பவே இறுக்கமா பார்த்தீங்கன்னா கட்டிப்பிடிக்கவும் செஞ்சுக்கிறா. இப்போ ஜாமி பார்த்தனா தன்னோட கிராண்ட் ஃபாதர் இருந்த அந்த ஒரு ரூமுக்கு வந்து போறா. அங்க போய் பார்த்தா ஒரு வண்டியோ அங்க ரெயின்டியர் பார்த்தனா அப்படியே காத்துல வந்து மிதந்துட்டு இருக்கு. அப்பதான் ஜாமிக்கு தெரிய வருது ஆக்சுவலா நம்ம ரொம்பவே நார்மலான ஒரு பையன் கிடையாது, நான் தான் சாண்டா கிளாஸ் அவனுக்கு தெரிய வருது. அன்னைக்கு இருந்து பார்த்தனா ஜாமி ஒவ்வொரு கிறிஸ்மஸ் அப்பையும் அந்த வண்டியில கிஃப்ட்டை பார்த்தனா எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு லோன்ல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பார்த்தனா கிஃப்ட் ஆனதை டெலிவரி பண்ண வந்து ஆரம்பிக்கிறான்.